நீங்க ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்க மனச்சாட்சி உங்களுக்கு அடுத்த தேர்தலுக்கு நீங்க போகிற போது சொல்லணும். இந்த நாடு நல்லா இருக்கணும், என் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். இன்னைக்கு மதச்சார்பற்ற ஒரு தமிழ்நாடாக இருக்கிற இந்த தமிழ்நாடு என்னாலும் இதை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் அதற்கு பொறுப்பேற்க முடியும் என்கிற கன்விக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மன உறுதியோடு நீங்கள் சென்று போய் வாக்களிக்க வேண்டும். இந்தியாவினுடைய எல்லா இடத்திலும் மதவாத பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறேன், நாகப்பட்டினத்தில் காலையிலே இருந்து நான் சுற்றி வருகிறேன். கழக முன்னோடிகளை பார்ப்பதற்கு என் அண்ணன் கௌதமன் அழைத்து செல்கிறார். நமக்குள்ளே வேறுபாடு இருக்கிறதா? அண்ணன் தம்பி உறவு, மாமன் மச்சான் உறவு என்பதை போலல்லவா நாம் மதத்தை தாண்டி ஒரு உறவு வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நாகூர் ஆண்டவர் இந்த பக்கம், அந்த பக்கம் வேளாங்கண்ணி மாதா, இடையிலே நமது அம்மன் கோயில் என்று நாம் மத சார்பற்ற ஒரு தன்மைக்கு, மத வேறுபாடற்ற ஒரு தன்மைக்கு நாகப்பட்டினம் தான் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எதிரிகளுக்கு பிடிப்பதில்லை. எப்படியாவது நம்மை பிரித்து விட வேண்டும், பிரித்தாண்டு விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு காலமும் அது நடப்பாது.